Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்துக்கோன்னா புல்லட்டே. இந்த சாங் வந்து ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பட் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் நான் இந்த சாங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாங் வீடியோ சாங் பொறுத்த வரைக்கும் எல்லாம் எந்த ஸ்டெப்புமே கிளியராக ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு செட்டு முடிச்சோ இல்லை வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸு 4 கவுண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. சும்மா ஸ்லைட்டாக தான் காட்டியிருப்பாங்க. ஒன்று ஃபுல்லாக காட்டுறது எந்த ஸ்டெப்புனா, காலில் வந்து ஒரு கட்சிஃப் கட்டிக்கிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டெப்பு போடுவார். ஓகே, அது மட்டும்தான் வந்து கவுண்ட் வைஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கவர் பண்ண போகிறோன்னா, மேஜராக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பு கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் புல்லட் இந்த ஸ்டெப்பு கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஓகே, பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும் இந்த ஸ்டெப்பு. நான் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் கவர் பண்ணி சொல்லிவிடுவேன். ஓகேவா, அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஹைலைட்டாக நமக்கு எடுக்கிற டுட்டோரியல் வீடியோ எடுக்கிறது இது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்படி வச்சு புல்லட் பண்ணுவாங்களே, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதோட பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலை வந்து கொஞ்சம் ஓரளவு ஓப்பனாகவே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த சைடில் இருக்கணும்னா, இப்படி ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஓகே, லெஃப்ட் சைடில் இப்படி திரும்பிட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டை இப்படி பெண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ரைட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 2 3 4. ஓகே, ஸோ கை வந்து முறுக்குற மாதிரி பண்ணுறது ரைட் ஹேண்ட் மட்டும்தான் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே தான் இருக்கணும். ஓகே, ரெஸ்ட்டு 1 2 3 4 பண்ணும்பொழுது உங்களோட இடுப்பும் 1 2 3 4. ஓகே, இடுப்போட 4 கவுண்ட்டும் முறுக்குறதும் சேமாக இருக்கணும். ஓகே, அதாவது கீழேருந்து இப்படி மேலே இப்படி முறுக்கும் பொழுது இடுப்பும் மேலே இப்படி போயிட்டு வரணும். ஓகேவா, அது சிங்க் ஆகணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸு. ஓகே, இது சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்டோரிஸ் ஷார்ட்ஸ் அண்டு அதில் ரீல்ஸ்லாம் பார்த்தேன். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டெப்பு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணணுன்னா, இப்படி முடிச்சுட்டு எல்லாமே சீக்வன்ஸாக வருமானு தெரியாது, சீக்வன்ஸாக வர தெரியல எனக்கு. ஸோ இது ஸ்டெப் எப்படின்னா, 2 லெக்கும் அப்படி ஓப்பனில் வச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஸோ என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு கையை நம்ம இப்படி பண்ணும் பொழுது கால் வந்து பேக் டோ தூக்கிட்டு முட்டி அப்படி பெண்ட் பண்ணணும். ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ நீங்கள் எந்த சைடு கை கொண்டு போகிறீங்களோ அந்த சைடு முட்டியை இப்படி பெண்ட் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் சைடில் இப்போ ரைட் சைடு தான் ஸ்டார்டிங், லெஃப்ட் சைடு முட்டி பெண்ட் பண்ணக்கூடாது, ரைட் சைடு தான் பெண்ட் பண்ணணும். எப்படின்னா 1 2 3. ஓகே, 1 2 3. ஸோ பேக் டோ தூக்கிடுங்க, ஸ்லைட்டாக மூவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டெப்போட கவரேஜ் இது தான். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புல்லட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி முறுகிக்கிட்டே மூவ் ஆவாங்க, அந்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கையை பொறுத்த வரைக்கும் அந்த கேர்ள் வந்து அந்த ஹீரோயின் எப்படி ஆடுவாங்கன்னா, அவங்களோட பொசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து இப்படி இருப்பாங்க. ஸோ அது பாய் பொசிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி இருக்கணும்னா, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடு அதே தான் வச்சுட்டு 1 2 3. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்படி முறுக்குறது மட்டும் பண்ணிங்க, இதில் வந்து இப்படி கீழே இப்படி போயிட்டு வரா மாதிரி. ஓகே, இப்படி போயிட்டு வரா மாதிரி, அதுதான் வந்து ஷேக் பண்ணுறது. எப்படின்னா ஷேக் இது தான். ஸோ கால் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மூவ்மெண்ட்டு தான் உங்களுக்கு இப்போ இது வந்து தேவை. ஸோ எப்படின்னா, பேக் டோவை இப்படி வைங்க, ஃப்ரண்ட் டோவை இப்படி வைங்க. ஓகே, ஸோ ரைட் லெக்கோட பேக்லேருந்து 1 அப்படி வைக்கும் பொழுது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ரண்ட்டு வந்து இப்படி போகணும் 2. எப்படின்னா 1. ஓகே, ஸோ 1 வச்சுட்டு இந்த ஷூவும் இந்த ஃப்ளோருக்கும் இதுவும் இல்லை. நான் அதனால தான் சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போட்டு அடிப்பேன். இங்கே ஷைனிங்காக நம்ம பண்ண முடியாது இந்த ஷூவில். ஸோ எப்படின்னா 1 2. ஓகே, இதுதான் வந்து இது. ஓகே, 1 ஓகே 1 2 3 4. ஓகே, இதுதாங்க ஸ்டெப்பு. ஸோ அகைன் சொல்கிறேன். ஸோ ரைட் லெக்கு பேக் வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி வைங்க, 1 வைக்கும் பொழுது லெஃப்ட் லெக்கில் ஃப்ரண்ட்டில் இருக்கட்டோ இப்படி லெஃப்ட் சைடில் போகணும். ஓகே, எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் மூவ் ஆகும். ஓகே, 1 ஈஸி.
ஸோ இப்படி நின்றுக்கோங்க, நின்றுட்டு 1. ஓகே, நின்றுட்டே நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்படி இருக்கா? ரெடி? 1. ஓகே, ஸோ 1 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இங்கே பெண்டிங்கில் இருக்கிற 2 இதுவும் இப்படி எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும் காலை. ஓகே, ஸோ 1 2 இதுதான் வந்து மூமெண்ட்டு. ஓகே, ஸோ இப்படி வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கிட்டு 1 2 3 4. ஓகே, இதே மாதிரி ஃப்ளோரில் போக வேண்டியதுதான், அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து மூமெண்ட்டுக்கான ஒரு இது கவுண்ட்டு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். அடுத்து வந்து ஃபைனலாக என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோன்னா இப்படி வச்சு இப்படி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்புமே ஈஸி தான். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கவுண்ட் அப்புறம் அந்த மியூசிக்கோடு சேர்ந்து பண்ணுறது. ஓகே, ஸோ லெஃப்ட் லெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட் லெக்கை பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவர் வந்து கர்ச்சீஃபை வந்து இங்கே இப்படி வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பார். அப்போ தான் ஃபைனலாக இழுக்கும் போது வரும். இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, என்கிட்ட வந்து இந்த ஒயிட் கர்ச்சீஃப் தான் இருக்குது. ஸோ இந்த கர்ச்சீஃபை எடுத்துகிட்டு இந்த காலோட டோலை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க, ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். கர்ச்சீஃப் ஸ்டெப்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு கால் ஸ்டெப்பை கவர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் கால் முன்னாடி இருக்கும், ரைட் லெக் பின்னாடி இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் வந்து 1 கவுண்டிங் தான் வரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு 1 2. ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ 4th கவுண்ட் வரும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா காலை வெளியில் வைக்கும்போது ஸ்லோவாக வைக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து அந்த மியூசிக்கோடு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, கர்ச்சீஃபை பற்றிக்கு நம்ம உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸோ இதுதான் பொசிஷன். லெஃப்ட் லெக்கில் ஒன்று பண்ணணும், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் லெக் கவுண்ட்டை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே வச்சுட்டு 1. ஸோ உள்ளே வரும்போது தான் கவுண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் 1ன்னு. ஓகே, ரெடி? 1 2 3 4. ஓகே, அகைன் 1 2 3 4. ஓகே, 1 2 3 4. ஓகே, அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து ரொட்டேட் பண்ணும்போது ஒரு லாஸ்ட் கவுண்ட்டு முடிச்சிடணும். ஓகே, ஸோ 4 செட்டு போடணும். 4th செட் வரும்போது நீங்கள் கர்ச்சீஃபை சுற்றி அப்படியே புஷ்குன்னு முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ கர்ச்சீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரொட்டேட் பண்ணி போடுறது வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஓகே, என் கர்ச்சீஃப் வந்து கொஞ்சம் குட்டி தான். ஸோ நான் அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கால் ரைட் லெக் வந்து உள்ளே வெளியே போகிற கவுண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு 1 உள்ளே வரும்போது லெஃப்ட் லெக்கை வந்து லெஃப்ட் சைடில் எப்படி தள்ளணும் 1. ஓகே, ஓகே, ஸோ முட்டியை வந்து லெஃப்ட் சைடில் தள்ளணும். லெஃப்ட் லெக்கோட டோ வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி தூக்கி இருக்கணும். உள்ளே வரும்போது இந்த டோவுமே லெஃப்ட் சைடில் எப்படி போகணும், எப்படின்னா 1 2. ஓகே, ஸோ கால் போகுது பார்த்தீங்களா? எனக்கு வந்து இந்த ஷூ போட்டு பண்ண முடியல, நான் வந்து ஷூ இல்லாமல் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு சொல்லி கொடுக்குறது பண்ணுறேன். ரெடி? 1 2 3 4. ஓகே, ஸோ லெஃப்ட் லெக்கை பொறுத்த வரைக்கும் முட்டியும் லெஃப்ட் சைடில் போகணும், உங்களோட ஃப்ரண்ட்டும் இப்படி போகணும். ஓகே, ஸோ கர்ச்சீஃபை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, பிடிச்சின்ட்டு 4th செட் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு கால் எடுத்துடுங்க. கால் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு சும்மா 2 ரொட்டேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி நாக் பண்ணணுன்னா இப்படி ரைட் ஹேண்டை இப்படி உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டு இப்படி கீழே இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ரைட் ஹேண்டு மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கும். ஓகே, ஸோ இதை இப்படி மடக்கிடுங்க. ஓகே, மடக்கிட்டு இப்படி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கேப் இருக்கா, அது உள்ளே உங்கள் கையை விட்டுருங்க. ஓகே, விடும்பொழுது என்ன பண்ணணுன்னா இந்த என்ன சொல்கிறது இப்படி இருக்கா, ஜஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் ரைட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா துணி, அது வந்து ரொம்ப இப்படி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் வாட்ச் கீஸ் காட்டியிருந்தீங்க இப்படி இழுக்கும்போது இப்படி ஸ்டக் ஆகும். ஸோ என்ன பண்ணணுன்னா இப்படி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரும்போதே முடிஞ்ச அளவுக்கு இங்கே முனையில் வச்சுருங்க. ஓகே, ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி ஹோல் இருக்கா, இது உள்ளே விடுங்க. உள்ளே விட்டுட்டு அப்படியே இந்த இப்படி இழுத்திங்கன்னா அவ்வளோதான், கட்டிடலாம். ஓகே, இது வந்து ஈஸி தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை, நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே ஓகே. ஸோ 4th செட் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி சுற்றிட்டு இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். ஸோ 4th செட்டு வந்து 4th கவுண்ட்டு முடியும் பொழுது இப்படி முடிக்கிறீங்களா, இப்படி ஆடுறீங்களா, ஆடிட்டு இப்படி சுற்றும் போது இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிடுங்க. ஓகே, கட்டும் பொழுது உங்கள் ரைட் லெக்கை இப்படி ரைட் சைடில் தூக்கிடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ கவர்டு. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ மியூசிக்கோடு நீங்கள் ஆடும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ கர்ச்சீஃப் வந்து அகைன் நான் 1 more time சொல்கிறேன். இப்படி 4th கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே எடுத்து இப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு
இப்படி ரைட் ஹேண்டு மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த ஹோல்குள்ளே கையை இப்படி விட்டு இப்படி பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான் இது கட்டுறது. ஓகே, ஈஸி தான். ஸோ புல்லட் சாங்கை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா பண்ணுங்கள். மேஜராக வந்து இந்த ஸ்டெப் பண்ணலாம், இந்த புல்லட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவுமே பாருங்கள். வேறு வீடியோ அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுறாரு. ஸோ நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நான் அந்த புது ஸ்டெப்ஸை போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது இருக்கிறது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன்ட். பை.